Hi friends, welcome to my channel Anibi's Lifestyle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு டேஸ்டான சாதத்து கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் தான். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் வந்துட்டு மூணாக போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதையும் நல்லா வெடித்து வர அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு நல்லா அழகாக சூப்பராக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நைஸாக நம்ம அரைக்க தேவையில்ல. இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கொரன்னு இருக்கணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு புளி. நான் ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் தான். நான் இதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் தான் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா நீட்டு வாக்கில் கோடு போட்டு அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெடித்து வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காயில். இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர், அந்த எள்ளு, சீரகம், மிளகு, வெந்தயம், இந்த பவுடரெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா நான் 1 வெங்காயமும் 2 தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம புளி தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி. செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தோடு வச்சு சாப்பிட அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.